கடகராசிக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஆரம்பம் இந்த வாரத்திலிருந்து. ஏன்னா குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்க, லாபஸ்தானத்துக்கு. அவர் அமர்ந்திருப்பது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் உங்களுக்கு யார்? லாபாதிபதி. அதே போல் 4ஆம் இடத்திற்கு உண்டான சுகஸ்தான அதிபதியும் கூட. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு மனைவி வழியில், கூட்டாளி வகையில் அவர்கள் எதிர்பாராத உடல்நலக்குறைவு, இல்லாட்டி மனைவி வழியில் அவங்களுக்கு ஏதாவது பிரிவினைகள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கூட்டாளிகளோட பிரிவு, ஒரு அவங்களோட கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அது முறிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருந்தது. அதே போல் பல வகையிலும் அசிங்கம், அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆரோக்கிய தொந்தரவுகளும் அடிக்கடி நிறைய இருந்துகிட்டே இருந்தது. அதாவது முதுகெலும்பு, எலும்பு சம்மந்தமான உபாதைகள், ஸ்கின் சம்மந்தமான இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய காலம் இது. குரு பயிற்சியாகி இருக்கிறது அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் இடம், 5, 7ஆம் இடங்களை பார்க்குறார். அப்போது இதுவரை ஏதாவது ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா அது கிடைக்கும். தொழில் வகையில் புதிய திட்டங்கள் தீட்டினீங்கன்னா அதற்கு முயற்சி எடுத்தால் அது பலிக்கும். அந்த வகையிலும் லாபங்கள் ஈட்ட முடியும் உங்களால். அதே போல் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டார் என்னுடைய பிஸ்னஸ்க்கு வேணும், இல்லை நான் போய் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை நான் நம்பி செய்யலாமா, அந்த மாதிரியான விஷயங்களுமே ஒரு வகையில் இனி நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். ஆரோக்கிய தொந்தரவுகள் முதல்ல குறையும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு குரு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார். கடன்கள் நீங்கள் இதுவரை வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நட்பு வட்டாரம் விரிவடையும். அதாவது நட்புகள் அப்படின்னா அவங்களால நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த மக்களாக இருப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒரு நம்பகத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இதுவரை நம்ம மீட் பண்ணவங்கள இதை நம்பி, உங்களை நம்பி நம்ம இறங்கலாமா அந்த வேலையெல்லாம் இருந்தது போய், இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்பகத்தன்மை உண்டானவர்களும் ரொம்ப ஒரு நேர்மையான மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பல விதத்திலையும் முன்னேற்றமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகரப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை தேவை. அதே போல் பயண முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நீங்கள். மற்றபடி இந்த வாரத்தில் பல வகையிலும் உங்களுக்கு அந்த நோய் தொந்தரவுகள்லாம் குணமாகும். வேலை வகையில் இருந்த, தொழில் வகையில் இருந்த சின்ன சின்ன சிக்கல் கூட ஏதாவது இது எப்படி சால்வ் பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை ஒரு நல்ல கட்டத்தை நோக்கி பயணமாயின்னு இருக்குன்னு சொல்லலாம். கவலைப்பட வேண்டாம்.